ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வரும்போது இரு நாட்டு மக்களும் பயனடைவார்கள் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆரவல்லி மலைத்தொடரை பாதுகாக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் பாராட்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவிற்கு பதில் அளிக்குமாறு திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்திக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து அவருடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹாக்கி இந்தியா லீக் போட்டிக்கான புதிய அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது.